ஆ ஹாய் ஹனுமந்தோட இதை பற்றி பார்க்க முடியாது இப்போ டெலிங் பிரின்ஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க வரேன். பைக் முன்னால் உள்ள எபிசோட் பார்க்கட்டா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு கதை புரியணும்பா. போன எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்ம டியூக்கை பாய்சன் பண்ணிப்போம். அதை நம்ம ஹீரோயின் கேள்விப்பட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு சரியான அதிர்ச்சி இருந்துச்சிங்க. டியூக்கை யார் இப்படி செஞ்சது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுக்கு அதிர்ச்சி இருந்துச்சு. ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். டியூக்கு கூட இருந்த ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. நம்ம ஹீரோயினுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே மரத்து போனேன் நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆயிருக்குங்க. என்ன ஃபீலிங் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி இருந்துச்சிங்கடா, இப்படி கம்பீரமா இருந்த நம்ம டியூக்கா சரிஞ்சிட்டார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆயிருச்சு நண்பா. பலவள கொலவளான்னு பேசிக்காம வாங்க எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின்ற பேரை தான் காட்டிட்டாங்க. ரெண்டு பேர் பேச சத்தம் கட்டிட்டு பார்த்தா டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கார், நம்ம டியூக்கு வந்து யாரோ பாய்சன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பட்லருக்கு சரியான கோம்பரு. எவன் செஞ்ச வேலையா இருக்கீங்க, இது டியூக்கே பாய்சன் வைக்கிற அளவுக்கு எவனுக்கு தைரியம் அப்படின்ற மாதிரி பட்லர் கட்டும் கோவத்திலேயே பார்த்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. உள்ள காலத்துல இப்படி ஒரு ஆள் இருந்தார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் இப்படி பாய்சன் வைக்கி தான் கொண்டாங்க அப்படின்ற மாதிரி அவன் நம்மளோட 39 மொட்டை டியூக்கத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான் போல. பெஸ்ட் எபிசோடுக்கிட்டே வந்து பார் அவர் உங்களுக்கு தெரிஞ்சா ஞாபகப்படுத்தி பாருங்க நண்பா. அப்போ அவரை பற்றி அவன் யோசித்து பார்க்குறான். அவரும் பாய்சன் எல்லாம் இறந்தார் அப்படின்ட்டு போட்டு அவனுக்கு சரியான கடுப்பாகுது. ஏண்டா நம்ம ராணியாக நம்ம டியூக்கு பக்கத்துல இருந்து இப்போ டியூக்கு மயக்கம் போட்டு உழைக்கல அந்த பாய்சனில் அஃபெக்ட் ஆகி. அப்போ ராணியான பக்கத்துல இருந்து அதை நினைக்கி பட்லர் சரியான கோவத்திலேயே முறைச்சி பார்த்து இருக்கார் ராணியாவை தான். அப்போ அங்கேல இருந்து ஒரு சத்தம், நம்மளோட ரவிகம் கத்திட்டிருக்கான், டியூக்கு பாய்சன் வச்சவன் எவனா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டிருக்கான். இது என்ன செய்யறேன்டா. அப்போ நம்மளோட லுட்வில்கம் கேட்டுட்டிருக்கான், இது எந்த மாதிரியான பாய்சன், இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்மளோட லுட்வில் கேட்டுக்கிட்டிருக்கான். ஐயா அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், இந்த பாய்சன் இதுவரையிலேயும் இந்த உலகத்தில் பரவினதே இல்லை, இதுதான் முதல் தடவை இந்த மாதிரி ஒரு பொசிஷனை நான் பார்க்குறது. அதில் இதுக்கான ஆன்டிடோட் இல்லைனேட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட லுட்விலுக்கும் பட்லருக்கும் சரியான ஷாக்கு. எல்லாரும் உறைஞ்சி போய்த்தான் அவள் என்ன செய்யற, எப்படி டியூக்கை காப்பாத்துற அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு அவள் அங்கே பட்லர் பார்க்குறாரு. அவருக்கு தான் சரியான கட்டுப்பாகுது நம்மளோட ராணியா பார்க்க. அப்போ ராணியா அங்கே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கியா, என்னால் குணப்படுத்த முடியும்னு நம்புகிறேன், நாங்கள் எனக்கிட்டே ஹீலிங் பவர் இருக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா நம்மளோட ரவியை பார்த்து. ரவி சொல்கிறான், இந்த மெஜிக்கை நீ ஏற்கனவே ஆடிட்டு அது கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதைத்தான் நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி ரவி கேட்டுட்டிருக்கான். அப்போ திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒரு ஆள் வரு. கதவை திறந்துன்னு எல்லாரும் சாக்கா பார்க்குறாங்க. யார் கமலியா வந்துருச்சா அப்படின்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு கேட்கல. நம்ம ராணியாவுக்கு சரியான அதிர்ச்சி, யார் கமலியா வேண்டாம். அப்போ கமலியா அங்கேருந்து ஓடி வந்துருப்பா போல, வேர்த்து ஊற்ற வந்து நிற்பா கமலியா முன்னால். அப்போ கெத்த நம்ம ஹீரோயின் நடந்து பேய்த்துக்கிட்டே இருப்பா. ராணியெல்லாம் கண்டுக்கலாமா, அப்படியே நம்ம ஹீரோயின் அவளை பாட்டு கிளம்புவா. லுட்வில் என்னது உன்னோட கையில் பாக்ஸ் ஒன்று அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா, அந்த பாக்ஸ் அதில் ஆன்டிடோட்டில் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா, அந்த பாக்ஸில் ஆன்டிடோட் இருக்குண்டு அந்த பொசிஷனுக்காக. அப்போ டியூக்கு பொசிஷன் வச்சு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டிச்சா எல்லாரும். அப்போ ராணியா சிரிக்கிறா, இதுக்கான ஆன்டிடோட் உனக்கு தெரியாத இது என்னையில மட்டும் தான் குணப்படுத்த முடியுங்க அப்படின்ற மாதிரி ராணியா சொல்லிக்கிட்டியா. டாக்டர் சொல்லிக்கிட்டீர், தேவையில்லாமல் நீங்கள் எந்த மருந்தையும் போட்டுறாங்க, அது அவருக்கு பொய்சனை உறக்க வச்சு போட்டுருவாங்க, அந்த பொய்சன் அதிகமாக இன்னைக்குன்னா அவர் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா. டியூக்கோட இருந்த நினைவெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு கண் முன்னால் அவர் பாசம் காட்டிப்பார். நம்ம ஹீரோனுக்கு சரியா அதை ஞாபகம் வரும். நம்ம ஹீரோயின் இது எப்படின்னா வேலை செய்யுங்கன்னு நினைக்கிறேங்க அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் அதை எடுக்கிறா. அது ஏதோ ஒரு மரத்துல முத்தட்டை எடுத்து போட்டு நினைச்சு பார்க்குறா. நம்மளோட மொட்டால தான் நம்ம ஹீரோயின் அவர்ட்டாங்க அந்த மருந்தை எடுத்து இப்போ கொஞ்சம் எபிசோட்டும் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிங்க, தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுறாங்களுக்கு புரியுங்க யார் அவருண்டு. இல்லாட்டியும் சொல்கிறேன், இவர் 39 டியூக் இந்த சோறு சொல்கிற நம்மளோட 39 டியூக். அப்போ நம்ம ஹீரோயின் உங்களை நம்பிக்கை இதை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு டியூக்கு கொடுக்குறதுக்காக கிளம்பிட நம்ம ஹீரோயின். அப்போ டியூக்கு பக்கத்தில் வைத்து அதை கொடுப்போன்னு பக்கத்தில் லுட்வில் பார்க்குறாங்க. இப்போ அதை கொடுக்கத்த நபர் அப்படின்ற மாதிரி லுட்வில் ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துப்பட்டு சரி கம்மியாக நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற டாக்டர் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அதை கொடுக்க விட்டுறாங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கல. நம்ம லுட்வில் சொல்கிறாங்க, கமலியா நம்புங்க எந்த ஒரு தரம் அப்படின்ற மாதிரி லுட்வில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்ம ஹீரோயின் பார்க்குறா, பரவாயில்லையே ஒருத்தன் இன்னைக்கு மேலே நம்பிக்கை வச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்க நீ கூட அதை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிற. நம்ம ஹீரோயின் கையை பார்த்துட்டு நான் செய்கிறேன் இது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின்ற கையிலெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ மண் தொன்னேட்டம் கையிலெல்லாம் இதாகிருச்சு, அதெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் டியூக்கை பார்க்குறா. டியூக் ஒரு மாதிரி பயத்திலேயே ஒரு மாதிரி நடுக்கத்திலேயே இருக்கார். அந்த பொசிஷன் அஃபெக்ட் ஆகி அவருக்கு சரியாக உடம்பெல்லாம் இயலாமல் போயிது. இப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இது அவரால் முழுங்கக்கூடியலான்னு நினைக்கிறேன், அவர் முழுங்குவாரே ஏரியா இது அவரால் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இல்லாட்டி என்ன செய்வோம் இது அப்படின்ற மாதிரி அவள் யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ அதை கிட்ட கொண்டு போகிறா வாய்கிட்ட. அப்போ திடீர்னு அவள் வாய்கிட்ட கொண்டுட்டு போய்க்கல, அதிலேருந்து ஒரு குளோவான லைட் ஒன்று வருது. அந்த லைட் வந்த உடனே அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிரகாசமாகுது. டியூக்கு மேலே இருந்த அந்த பாய்சன்லாம் அப்படியே க்ளீன் ஆகிட்டு டியூக் இப்போ புதுசாக ஹீல் ஆகிட்டார்.
அவர் உடம்புல ஒரு சின்ன பாய்சனுக்கான இதுவும் இல்லை. எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க, என்ன இது, அது அவர் முழுங்க கூட இல்லை, அப்படி இருந்துங்க அதுக்கு ஹீல் ஆயிட்டு அப்படின்ற மாதிரி பாத்தியா. டாக்டர் வந்து செக் பண்றீங்கன்னு வந்து செக் பண்றாரு டியூக்கு. அப்ப டியூக்கு செக் பண்ண உடனே டாக்டர் சொல்றாரு, இவர் முழுசா ஹீல் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. எல்லாம் அதிர்ச்சியா நம்ம ஹீரோனை தான் பார்த்துட்டாங்க. அப்ப லுட்வில் வந்து சொல்றான், பரவாயில்ல நீ ஹீல் ஆயிட்டா, நீ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டீங்க. அப்போ நீ டியூக்கை காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி லுட்வில் சொல்லிக்கிட்டீங்க. அப்ப நம்ம ஹீரோயின், நான் ஓகே தான், கொஞ்சம் என்ன நர்வஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு கையை பாக்குற, அவட கையில ஏதோ இது ஊத்தியாட்டம் பட்ட மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு நினைக்கிறா, நல்ல காலம் அவருக்கு இது ஒர்க்கா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைக்கிவிட்டு, நான் ஏன் ஊழ பதட்ட பத்தி நான் ஏன் அங்கிருந்து ஓடி வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு, அந்த டியூக்குக்காக நான் அந்த ஃபெமிலியை விட்டு விலகி போகணும்னு தானே யோசித்தேன். அப்படி இவருக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் செஞ்சேனா அப்படின்ற மாதிரி எனக்கே பதட்டமாக இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கியா. அப்போ டியூக் கண்ணை முழிக்கிறார். டியூக் கண்ணை முழிச்சோடனே பெஸ்ட்டு பார்த்தாலும் நம்மளோட கமலியா தான். கமலியா பார்த்தோன்னே டியூக், கமலியா நீ என்ன செய்ற அஞ்சு, நீ தனிமையிலே இருக்கேன்டா அவர் ஒரே ஒரு கேள்வி அங்கே கேட்பார் நம்ம ஹீரோயினையை பார்த்து. அப்போ அவர் கேட்டுப்போட்டு நம்ம ஹீரோயினையை பார்த்துட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின், நான் தனிமையிலையா அப்படின்ற மாதிரி யோசிச்சிடா. ஏன்னா எவ்வளோ நாள் நம்ம ஹீரோயின் தனிமையில் இருக்க அவளே நம்பி இருந்திப்பா, நான் அந்த ஃபெமிலியை விட்டு எப்படினாலும் கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எல்லாம் செஞ்சிப்பா. இந்த ஃபெமிலியில் இருக்கப்பறா இருந்தால் எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் இவ்வளோ செஞ்சிப்பா. அந்த பதவிக்கு மேலே நம்ம ஹீரோனுக்கு ஆசை இருந்துரியே அப்படி யோசித்து போட்டு டியூக்கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிற, நான் ஒன்றும் தனிமையாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிற. லுட்வில் பார்க்குறாங்க, இவ என்ன தனிமையிலே இருந்தீச்சா, அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீச்சான். அப்போ நம்மளை ரவியும் சிரிக்கிறான், பரவாயில்லையே அவ தனிமையில் இல்லைண்டா, அவட வாயிலே ஒத்துக்கிட்டாண்டையில நம்ம ஹீரோன்ற கண்ணலங்களையும் தண்ணி வருது. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா, நீங்க என் ஃபெமிலி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கியா. நான் ஒன்றும் தனிமையில் இல்லைண்டைக்குள்ளே பின்னால காட்டுறாங்க. பின்னால ராணியா ஒரு ஓரமாக இருந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு பாவம் அந்த ஃபெமிலியில் இல்லாத இல்லாட்டம் பார்த்துட்டு ஜெக்கிலையா அவள் யோசித்து பார்க்குற. கம்பளியாக அவளை எப்படி அதை குணப்படுத்த முடிஞ்சிக்க அந்த பாய்சனு, நான் அதை குணப்படுத்த விட்டுருக்கேப்பறா அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கா. ஏன்டா அவள் யோசிப்பா, இந்த பாய்சனை நம்ம ஹீல் பண்ணுவோம், நம்ம ஹீல் பண்ணோன்னே நம்மளுக்கு நிறைய பேர்லாம் வருங்க, அப்போ நம்ம இந்த குடும்பத்தில் ஜாயிண்ட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ராணியா நினைச்சிப்பா. ஆனால் என்னடா நம்ம ஹீரோயின் அதை குணப்படுத்திட்டா, அதில் சரியான கட்டுப்பாட்டை யோசிச்சிக்கா. கமலியா நீ என்ற வழியில் குறுக்கால வந்துட்டா, இனிமே என்ன நடக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி வில்லத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா அந்த ப்ரீஸ்ட்லாம் இருக்கிற அந்த ஜட்ஜு தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்கே நம்மளோட ராணியா வந்துருப்பா. அப்போ அங்கே 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ராணியா ஏற்கனவே பார்த்திப்பா ஒருத்தன் அவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, என்ன போன விஷயம் என்ன ஆச்சு, ஃபெயிலியர் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி கட்டிக்கிற ராணியா ஒரு மாதிரி பாவம் மூஞ்சி வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாம் அது ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயத்திலேயே சொல்லிக்கிட்டு இருக்கா. அது கமலியான்ற ஒரு ஆளெல்லாம் ஃபெயிலியர் ஆயினிக்கு அப்படின்ட்டு அவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, யாரால ஃபெயிலியர் ஆயினிக்காண்டால எனக்கு தெரியா, நீ எப்படி அந்த குடும்பத்தில் ஜாயின் ஆகணும்னு தான் நான் அவ்வளோ செஞ்சேங்க, ஆனால் நீ இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிற அப்படின்றதுல நம்ம ராணியை நினைக்க பார்க்குறா. டியூக்கை நான் எப்படின்றாலும் ஹீல் பண்ணியிருப்பேன், நான் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறிட்டேன், ஆனால் அவர் ஒரு பார்வை ஒன்று பார்த்துறேன்னே அப்படின்ற மாதிரி ராணி ஒரு மாதிரி பதட்டத்தில் ஏறிச்சா. அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், சரி பரவாயில்ல விடு, வேற வழியில் முயற்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவ சொல்லிச்சா ராணியா, எல்லாம் அந்த கமலியாலாம் அவங்க என் வழியில குறுக்கால வந்து அவள் இல்லாட்டி நான் நேரம் சாதிக்கிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டான், கமலியா கமலியா நான் பேர் இது, நீ வந்ததுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா, நான் அவளை பார்த்துக்கிள்றேன் அப்பா அப்படின்ற மாதிரி அவளுக்கு பெஸ்ட் முடிவை காட்டுவோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பிளானை போட்டாங்க. அப்பா ராணியா சொல்றா, சரி எனக்கு டைம் சரியாயிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவன் சொல்லிக்கிட்டு கமலியா அந்த பேரை நான் மேலிடத்துல சொல்றேன், மேலிடம்டா எனக்கு மேலே உள்ள ஆள்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ராணியா ஒரு மாதிரி பயத்திலே இருக்கா. அப்போ ராணியா பயந்துக்கிட்டே இருக்கல. அவன் சொல்றான், நம்ம கமலியோட விஷயத்த முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. சரி சார் அப்படின்ற மாதிரியா நம்மளோட ராணியாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. கட் பண்ணா, சரி அப்போ நடந்ததை சொல்லு, என்ன நடந்திக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கி. யாண்டு பார்த்தா நம்மளோட டியூக் தான் வரிசையில் எல்லாரும் குந்த வச்சு கமலியாவுக்கு தான் கேள்வி கேட்டுட்டு சொல்லு. என்ன கமலியா சொல்றா, எனக்கு எப்படி அந்த இது கிடைச்சிக்கிட்டா கேட்குறீங்க, அது வந்து எப்படி கிடைச்சிக்கிட்டா கனவுல வந்திக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டா. கனவுல ஒரு மொட்டை மனுஷன் ஒரு ஆள் வந்தாரு, வந்து அவர் நான் தான் 39 டியூக்குன்னு சொல்லி போட்டு என்னை கல்லறை பக்கத்தில் ஒரு இடம் அதை தோண்டிண்டா அதுக்குள்ள இந்த விதையெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் போன உள்ள எபிசோட்ல எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் அதை தோண்ட பேத்திப்பா, புதையில ஏதாச்சும் இருச்சின்னு உள்ள தோண்டிருப்பா, ஆனால் உள்ள இருந்தது அந்த விதை. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி மாற்றி கதையை மாற்றியே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொன்னோடனே எல்லாரும் பார்க்குறாங்க, எது கனவுல வந்திக்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட ரவி கேட்டுடிக்கான். ஏய் ஒன்னே ஒன்று சொல்லு, அதை நீ தோண்டலை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா,
அக்குஸ் நான் அத தோண்டி தான் எடுத்தேன் அப்படின்ன மாதிரி சிலைகள நம்ம ரவி பயந்துட்டாங்க. இது டியூக்ல கல்லறைய தோண்டியாண்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்லடா அதுக்கு பக்கத்துல உள்ளத தோண்டி எடுத்தேன்டு. அப்ப டியூக் நினைச்சு பாக்குறாரு, அந்த விதைய பத்தி நினைச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்து அது நல்லா பொசிஷன்லாம் ஹீல் ஆயிட்டு அதைத்தான் நம்மட 39 டியூக் வச்சிருந்து பாரு. அதை நம்மட டியூக் நினைச்சு பார்த்துட்டு அந்த பொசிஷன் பியூரிஃபை பண்ணதெல்லாம் நான் இப்போ உயிர் பொழைச்சே அப்படின்ன மாதிரி அவர் மனசுக்குள்ள நினைக்க பட்லர் ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. சார் கவலைப்படுறாரு போலயே அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரூபின்னு கூப்பிடுறா. பட்லரை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா, அது சரிப்பா எங்க அந்த கைதிகள்லாம் அந்த பொசிஷன்லாம் கொடுத்துட்டு சந்தேகப்பட்டாக்கள்லாம் எங்க அவங்கள எங்க பிடிச்சி வச்சிக்கிங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டியா ரூபியை பார்த்து. அப்போ நம்மளோட டியூக் கூட்டிட்டு போறாரு, வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ன மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் சிறைச்சாலைக்கு தான் வராங்க அவங்க. நம்ம ஹீரோயின் பாக்குற அந்த இடம் ஏன் ஓலோ இருட்டா இருக்கி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் உள்ள பார்த்துட்டே வந்துட்டீங்க. இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்ன மாதிரி வந்துருச்சுங்களா. நிறைய பேர் உள்ள இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இந்த வழி அப்படின்ன மாதிரி கூட்டிட்டு போற டியூக். நம்ம ஹீரோயின் வந்தோடனே அங்க நம்மள சமையல்காரால் கத்திட்டீச்சார், கமலியா கமலியா நான் இதை பண்ணல, உனக்கு தெரியும் தானே, மத்தாக்களும் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, எடுத்து சொல்லு டியூக்டா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் பாக்குறா, நீங்க பண்ணாட்டி வேற யார் பண்ணிருக்கிறே அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா, சமையல் ஏதோ சமையல்லாம் பாய்சன் கலந்து கொடுத்து கிடக்கா, அப்ப நீங்க எல்லாம் செஞ்சாட்டி வேற யார் செய்யற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டீங்க. அவர் ஒரு மாதிரி பதட்டமாயிட்டார். அப்ப அங்க உள்ளாக்கெல்லாம் பாவம் அப்பாவியிடம் மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, சமையல் செஞ்சால இருந்து சமையலை கொண்டு வந்து பரிமாறினால இருந்து சமையல சம்மந்தப்பட்ட எல்லாரும் இங்க இருக்காங்க போலயே அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் நம்மளோட சமையல்காரரை பார்த்து சொல்றா, நீங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, உங்களை நான் நம்புறேன் அப்படின்னுக்கல. அவர் ஒரு மாதிரி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி அப்பையிடம் பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்றா, உங்கள பத்தி எனக்கு தெரியாதா, இந்த பொய்யெல்லாம் கண்டுபிடிக்கிற கண்ணு இருக்குமா நைட்டு, அந்த கண்ணை வச்சு நான் எல்லாம் செய்வேன், எவன் பொய்சனாலும் என்னையில கண்டுபிடிக்க ஏழுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டியா. ஆனா இப்போ இந்த கேஸை நான் கண்டுபிடிக்க போறது இல்லை, உங்களுக்காக வேற ஒரு ஆள் ரெடியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் கீழே பாக்குற. பார்த்தா நம்மளோட கிங் தான் இருக்கு. கிங் ஒரு மாதிரி குஷியாயிட்டு உடனே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கேட்கல, கிங் கத்தும் போது கத்துட்டி. இப்போ நம்ம ஹீரோயின் கிங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா, நீ அந்த கல்பரிட்ட பார்த்தோன்னே அவனை உன்னோட பவரை வச்சு அட்டாக் பண்ணு, என்னாலும் அவனை நீ கண்டுபிடிக்க போற அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஆயிரம் தலையை கொடுத்துட்டே சொல்லிக்கிட்டு சிரிக்கா. வில்லத்தை நம்ம சிரிக்கிட்டே சொல்றா, நீங்க அதை பொசிஷன் கொடுத்துருப்பீங்க யாராச்சும் ஒரு ஆள், அது எனக்கு தெரிய நான் நினைக்கிறீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அங்க ஒருத்தங்க பயந்துட்டு கத்துறாங்க. ஒரு மாதிரி பயத்துல ஜெயிக்கல. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டா. பார்த்தோன்னே அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்ல இல்ல நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த கல்பிரிட் நீங்க எப்படி பிடிப்பீங்க, அவர் பாய்சன் வச்சிருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த மோக சக்தி வச்செல்லாம் அதை கண்டுபிடிக்கல அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு கேட்கல. அது மனுஷனால முடியாது, ஆனா பீஸ்டால முடியும் தானே, டிவைன் பீஸ்ட்லாம் சொல்லையா வேணுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. அது போய் இது போந்து பாக்கு நம்மளோட சமையல்காரன் மோந்து பார்த்துட்டு இவர்ல அப்படின்ன மாதிரி நம்ம அது அங்கலஞ்சல சுத்தி தேடு எவனா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் பாக்குறா, கண்டுபிடி டக்குன்னு, இதை உடனே நம்பி விட்டுருக்கேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவனுக்கு மேல சாக்கு. அந்த ஒருத்தன் இருந்தான் நம்ம ஹீரோயினை எதிர்த்து பேசினாங்க. அவன் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அவன்ற தொங்கி போய்த்து ஒரு மாதிரி பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கான் அவன். அப்ப நம்மளோட கிங் அவன்ற காலை போய்த்து மோந்து பார்த்துப்பட்டு உடனே ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். நம்ம ஹீரோனுக்கு திரும்பி பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்க மாதிரி இருக்கு நம்ம கிங். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா, இவன் தான் கல்பிரிட், இவனை போய் இதை பிடிங்க அப்பன் எல்லாரும் அப்படின்ன மாதிரி சிலைக்கல. அவன் ஒரு மாதிரி நடுங்கி போய்தாங்க. என்ன ஊழ சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்ன மாதிரி அவன் சரியா பாயத்துல கிங் பவரை பயன்படுத்துற மாதிரி ஒரு மாதிரி உரிமுட்டிக்கு ஆள் கீழே விழுந்துட்டான். விழுந்து பாயத்துல என்னை கொன்றாது அப்படின்ன மாதிரி பயத்திலேயே கத்திட்டான். நம்ம ஹீரோயினை பார்த்து இல்லை இது நடக்கப்புற அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிச்சா, ஹே பிரதர் இவனை கொஞ்சம் விசாரி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கலே. எபிசோட் முடியுது காய்ஸ். ஏன் ஓலோ லேட்டா வீடியோ போடுறீங்க ப்ரோன்னு கேட்டீங்கடா, நான் வீடியோக்கு ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவுக்கு லைக் டார்கெட் வந்து 10 வச்சேன் நண்பா, 10 வச்சேன். அதை உங்களுக்கு முன்னால் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் சொல்லலை. அதான் நானே வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ சொல்கிறேன் நண்பா. ஒரு 10 லைக் போட்டிங்கன்னா அதுக்கு பிறகு அடுத்த எபிசோட் சடார்னு வந்து நிற்கும் உங்களுக்கு முன்னால். அதுக்கு ஒரு 10 லைக் தான் போட்டு விட்ருங்க நண்பா. போக போக வியூஸ் எல்லாம் அதிகரிக்கணும். நீங்கள் லைக் போடுறத பொறுத்து தான் என்னையில மோட்டிவேட்டாக வீடியோ போடலாம் நண்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் எல்லாம் போட்டு விட்ருங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.